மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தைராய்டு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய 10 உணவுகளை தான் பார்க்க போகிறோம். இந்த தைராய்டு பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த தைராய்டு பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தைராய்டு பிரச்சனை எதனால் வருதுங்கிறத சொல்லிடலாம். தைராய்டு பிரச்சனையில் 2 இருக்குது. தைராய்டில் ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று ஹைப்போ, ஒன்று ஹைப்பர். இந்த ரெண்டுமே எதனால் வருதுன்னா, அதாவது தைராய்டு சுரப்பி சீராக செயல்படாததுனால தான் இந்த 2 பிரச்சனையுமே வருது. அதாவது தைராய்டு பிரச்சனை எதனால் வருதுன்னா, தைராய்டு ஹார்மோன் ஒழுங்காக சீராக அதனுடைய வேலையை செய்யாத போது தான் இந்த தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக ஆனாலுமே அதுக்கப்புறம் அது ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வராது. இல்லைனா அப்போதைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும் போது சரியாகும், திருப்பி பின்னாடி மறுபடியும் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது உணவு பழக்கத்தில் தான். அதாவது ட்ரீட்மெண்ட்டே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாலும் அவங்களும் ஒரு சார்ட் கொடுப்பாங்க, இந்தந்த உணவுகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த உணவுகளை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் உணவு என்னென்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் நடுநிலையான அண்ட் மிதமான அடர்த்தி கொண்ட கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்குது. இந்த கொழுப்பு அமிலங்கள் தைராய்டு சுரப்பிகளின் செயல்பாட்டை சீராக்குது. குறிப்பாக தேங்காய் எண்ணெயை சூடேற்றாமல் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது தேங்காய் எண்ணெயை நம்ம சாப்பிடும் பொழுது தைராய்டு சுரப்பியின் செயல்பாடு அதிகரிக்கும். அதனால் தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாகறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அது மட்டுமின்றி தைராய்டு பிரச்சனையினால் அதிகரிக்கும் உடல் எடை, அது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக போட ஆரம்பிச்சு அந்த வெயிட்டையும் குறைச்சி உடலில் உடைய வெப்பத்தையும் மெட்டபாலிசத்தையும் சீராக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு பங்களிக்குது. தேங்காய் எண்ணெயில் ஆரோக்கியமான கொழுப்பான சேச்சுரேட்டட் கொழுப்பு இதில் இருக்குது. இது தைராய்டு சுரப்பிகளுக்கு மிகவும் நல்லது. நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் பொழுது தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டி சரியான அளவில் தைராய்டு ஹார்மோனின் சுரப்பு இருக்க ஆரம்பிக்கும். இதனால் தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் தைராய்டு பிரச்சனைக்கான அறிகுறிகளும் வராது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டிடலாம். சரி, அதுக்கான உணவுகளை பார்க்கலாம். இரண்டாவது ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் சமச்சீரான ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் இந்த தைராய்டு ஹார்மோனையும் இது தூண்ட செய்யும், மற்ற ஹார்மோனையும் தூண்ட செய்யும், முக்கியமாக தைராய்டு ஹார்மோனையும் இது தூண்ட செய்யும். அதோடு உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி செய்யும். உடலின் கொழுப்பை குறைப்பதோடு உடலில் உள்ள டாக்ஸிக்களை முழுவதையும் வெளியேற்றும் வேலையும் இந்த வினிகர் செய்யும். அதனால் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சு கொள்றதுக்கும் இந்த வினிகர் இதனுடைய வேலையே செய்யும். தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை தண்ணியில் கலந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது இஞ்சி. இஞ்சி தைராய்டு பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையாகும். இஞ்சி சாதாரணமாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது. இந்த இஞ்சியை நீங்கள் டெய்லி இஞ்சி டீ போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு ஹார்மோன் சம அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சரியாகும். ஏன்னா இந்த இஞ்சியில் நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது. இந்த மினரல்ஸ் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்கிறது. அதாவது தைராய்டு பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறது இந்த இஞ்சி தான். அதனால் இந்த இஞ்சியை நம்ம எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி இஞ்சி எசென்ஷியல் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயிலை உடலில் நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது நம்ம உடல்லையும் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சு அப்போ அந்த ஹார்மோன் சமநிலை ஆயிரும். தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்த உணவு விட்டமின் பி நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிற பொழுது தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம சரியாகி மீண்டு வரலாம். அது விட்டமின் பி உள்ள உணவுகள் என்ன அப்படின்னா, முட்டை, இறைச்சி, மீன், பயறு வகைகள், சுண்டல் வகைகள், பால் மற்றும் நட்ஸு. இது எல்லாத்துலேயுமே விட்டமின் பி அதிகமாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் B12 ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்களில் அவங்களுடைய தீவிரத்தை அந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் பி உணவுகளில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இது எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தைராய்டு சுரப்பு சீராக இது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தைராய்டு பிரச்சனை தீர்வாகும், இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம்.
அடுத்து வந்து விட்டமின் டி நிறைந்த உணவுகள், அதாவது விட்டமின் டி குறைபாட்டினாலையும் தைராய்டு பிரச்சனை வரும். அதனால வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி வந்து நம்மளுக்கு சூரிய ஒளியிலேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கிது. அதனால தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூரிய ஒளியில் குறைந்தபட்சம் காலையில் 15 நிமிஷமும் சாயந்தரம் 15 நிமிஷமும் நீங்கள் நிற்கணும். அப்போ தான் விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தைராய்டு வந்து சரியான முறையில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக சமச்சீராக செயல்பட ஆரம்பிக்கும். தைராய்டு சரியாக செயல்படுறதுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி தான் நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்து அமையுது. அதனால விட்டமின் டி நிறைந்த உணவுகள் அப்படின்னா ஆரஞ்சு பழம், முட்டையோட மஞ்சக்கருவு, கொழுப்பு சத்து கொண்ட மீன்கள், இது எல்லாமே வந்து விட்டமின் டி நிறைந்த உணவுகள். அது போக சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். அப்புறம் நிறையா உங்களுக்கு விட்டமின் டி உங்கள் உடம்புல இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விட்டமின் டி சப்ளிமெண்ட் அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து பாதாம் பருப்பு, அதாவது இந்த நட்ஸ் வகை எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு தேவையான பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வந்து கொடுக்குது. அதில் குறிப்பாக பாதாம் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு உணவாக வந்து பாதாம் பருப்பை சொல்லலாம். ஏன்னா அதில் போதுமான அளவு வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, மினரல்கள் எல்லாமே வந்து இருக்குது. இதில் வந்து செலினியம் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அது வந்து தைராய்டு சுரப்பிக்கு மிகவும் தேவையான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. அதாவது இந்த பாதாம் பருப்பில் வந்து செலினியம் இருக்குது. அது ரொம்ப தேவை. அதாவது தைராய்டு சுரப்பியை வந்து தூண்டுறதுக்கு அது ரொம்ப தேவை. அதோடையும் சேர்த்து மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்கிறனால தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை சீராக்குறதுக்கு இந்த பாதாம் வந்து உதவி செய்யுது. ஸோ நீங்கள் பாதாம் பருப்பை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பால் சார்ந்த பொருட்கள். பால் சார்ந்த அனைத்து பொருட்களுமே வந்து நம்ம எடுத்துக்கிற பொழுது தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான அயோடின் வந்து இதில் இருக்குது. தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை சீராக்குறதுக்கு இது உதவி செய்யுது. அது பால் சார்ந்த பொருட்கள் என்னென்னா சீஸ், தயிர், வெண்ணெய் எல்லாமே பால் சார்ந்த அனைத்து பொருட்களையும் நம்ம தினசரி எடுத்துக்கிறலாம். அடுத்த உணவு வந்து பீன்ஸ் வகையில் வந்து பொதுவாக அனைத்து விதமான ஊட்டச்சத்துமே வந்து இருக்கும். அதனால் பீன்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அதை வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து புரதங்கள், நார்ச்சத்துக்கள், மினரல்கள், உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் அதிக அளவு இருக்குது. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதில் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் இந்த தைராய்டு பிரச்சனைனால நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் வந்து இந்த பீன்ஸை சாப்பிடும்போது ஏன்னா பீன்ஸில் உள்ள நார்ச்சத்து வந்து அதனை சரி செஞ்சு உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி பண்ணும். அதனால வந்து நீங்கள் பீன்ஸை வந்து நீங்கள் உணவில் வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து பொரியலோ சாம்பார் ஏதோ ஒரு முறையில் வந்து நீங்கள் பீன்ஸை வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்தது வந்து அயோடின் சப்ளிமெண்ட். அதாவது இந்த அயோடின் சப்ளிமெண்ட் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த அயோடின் சப்ளிமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வந்து சரியாயிடும். அதாவது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு இதை எடுத்துக்கும்போது தைராய்டு பிரச்சனை சரியாகும். இதுவே நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா இந்த அயோடின் சப்ளிமெண்ட் வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா நான்வெஜ்ஜில் வந்து இது அயோடின் சப்ளிமெண்ட் அதுக்கு தேவையான அயோடின் சப்ளிமெண்ட் வந்து நான்வெஜ் ஐட்டமில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன் வந்து அயோடின் சப்ளிமெண்ட் எடுக்க சொல்கிறோம்னா தைராய்டு சுரப்பி வந்து சீராக வேலை செய்கிறதுக்கு அயோடின் வந்து சரியான அளவில் வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் வந்து அதாவது வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எடுக்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்ததாக வந்து கடல் பாசியில் வந்து அயோடின் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த அயோடினுக்காக வந்து நம்ம கடல் பாசியை வந்து எடுத்துக்கிறலாம். இந்த கடல் பாசிங்கிறது வந்து இது வந்து உப்பு நீரில் அதாவது கடல் நீரில் வாழக்கூடிய ஒரு வகையான கடல் பாசி. இதை வந்து ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்களின் சுரப்பை வந்து சீராக்கும். அதை வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுற தன்மை வந்து இந்த கடல் பாசிக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.